விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பிரச்சாரமானது தற்போது ஓய்ந்திருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெறவுள்ள நிலையில் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. விக்கிரவாண்டியில் மும்முனை போட்டியானது இருக்கிறது. 29 வேட்பாளர்கள் தற்போது விக்கிரவாண்டியில் களத்தில் உள்ளனர். திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுகின்றனர். மீண்டும் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், தற்போது பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. அடுத்தடுத்து பணிகளில் தேர்தல் ஆணையம் எவ்வாறு ஈடுபட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில் வாக்குச்சாவடி மையங்கள் கிட்டத்தட்ட இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 293 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அந்த வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடுகள் தீவிரம் அடைந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு பணிகள் சிசிடிவிகள் பொருத்தப்பட்டு அந்த காட்சிகள் எல்லாம், அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பதிவு செய்ய வேண்டியதற்கான அந்த பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இந்த பிரச்சாரத்துக்கு இறுதி நாள் பிரச்சாரத்தில் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கெடார் பகுதியிலும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டி பேரூராட்சியிலும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் ஒரத்தூர் பகுதிகளிலும் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திலிருந்து பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இங்க கட்சி பணியாற்றிய கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இங்கு இருந்து பணியாற்றியவர்கள் அனைவரும் வெளியே செல்ல வேண்டும். இங்கு யாரும் தங்கக்கூடாது. வாக்காளர் அட்டை அல்லாதோர், அதாவது இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் இந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் என்பது வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குப்பதிவின் போது பலத்த பாதுகாப்பு பணிகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்குமே 7 மணிக்கு தொடங்கும் என்றெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய விடுதிகள் மற்றும் திருமண மண்டபங்களில் போலீசார் அவர்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனால் வெளி மாவட்டங்களில் இருந்து இங்கு வந்து தேர்தல் பணியாற்றியவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள். வெளி மாவட்டங்களை சேர்ந்த யாரேனும் இங்கு இருக்கிறார்களா என்பதை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து அவர்களை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இறுதிக்கட்ட பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. நாளை மறுநாள் என்பது வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியில் பிரச்சாரமானது ஓய்வு பெற்றிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.